ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1876வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10 4ஆம் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். கிருஷ்ணாவதாரத்திலே திருமங்கையாழ்வார் மிகவும் ஈடுபட்டு யசோதை பாவனையிலே பாடிய பாடல்கள் இந்த திருமொழியிலே இருக்கின்றன. அதிலே 9வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முன் பாசுரத்திலே, அதாவது இந்த 4ஆம் திருமொழியின் 8ஆம் பாசுரத்திலே கண்ணனை கோல் கொண்டு அச்சுறுத்தி பார்த்து அது பயன் தராமையாலே அவனை யசோதை இந்த பாடலில் மிகவும் கொண்டாடி அழைக்கிறாள். போன பாசுரத்திலே உங்கள் தந்தையார் கோவித்துக் கொள்வார், ஓடி வந்து விடு என்று கோலால் மிரட்டி அச்சுறுத்தி, ஆயினும் என்னால் உன்னை அடிக்க இயலாது என்றும் சொல்லி எப்படியாவது வா என்று பலவிதங்களிலும் கேட்டு பார்த்தும் அவன் அசையவில்லை. அவன் விளையாடிக்கொண்டே இருந்தான் அந்தி பொழுதிலே. அப்படியே அதனால் யசோதை இந்த பாடலிலே அவனை மிகவும் கொண்டாடி அழைக்கிறாள். பாசுரத்தை பார்க்கலாமா? பெற்ற தலைவன் எம் கோமான் பேரருளாளன் மதலாய். பெற்ற தலைவன் எம் கோமான் பேரருளாளன் மதலாய் சுற்ற குழாத்து இளங்கோவே தோன்றிய தொல் புகழாளா. பெற்ற தலைவன் எம் கோமான் பேரருளாளன் முதலாய் சுற்ற குழாத்து இளங்கோவே தோன்றிய தொல் புகழாளா. கற்றினம் தோறும் மறித்து காணம் திரிந்த களிரே. கற்றினம் தோறும் மறித்து காணம் திரிந்த களிரே எற்றுக்கு என் அம்மம் உண்ணாதே எம்பெருமான் இருந்தாயே. எம்பெருமான் எற்றுக்கு என் அம்மம் உண்ணாதே இருந்தாயே என்பதுதான் இந்த இன்றைய பாசுரம். பெற்ற தலைவன் எம் கோமான் பேரருளாளன் மதலாய் சுற்ற குழாத்து இளங்கோவே தோன்றிய தொல் புகழாளா கற்றினம் தோற்றும் அரித்து காணம் தெரிந்த களிரே என்று எல்லாவற்றையும் அழைத்து இப்படி அழைத்து அவனை போற்றி அழைத்து விட்டு பார்த்து சொல்கிறாள், எம்பெருமான் எற்றுக்கு எதற்காக என் அம்மம் உண்ணாதே இருந்தாயே என்றது இந்த பாசுரம். பெற்றம் என்றால் பசுக்கள், ஆனிரை என்று பொருள். முதலாய் குழந்தை, முதலை என்பதன் ஈறு திரிந்த விழி. முதலாய் அழைக்கிறாள். முதலை என்பதை எப்படி அழைப்பது? முதலை என்று சொல்வதற்கு முதலா என்று அழைக்கிறாள். எற்றுக்கு எதற்காக? காணம் தோறும் கற்றினம் மறித்து என்று சொல்ல வேண்டும். காணம் தோறும் காடுகளெல்லாம் கற்றினம் மறித்து அவற்றை மேய்த்து, பசுக்களை மேய்த்து, காணம் தெரிந்த களிரே அந்த காட்டிலே தெரிந்த யானை போன்றவனே என்பதுதான் இந்த பாசுரத்திற்கான பதவுரை இப்போது பார்க்கலாமா? பெற்ற தலைவன் எம் கோமான், பசுக்களுக்கு தலைவனே, எனக்கு செல்வனே, எனக்கு தலைவனே. பெற்ற தலைவன் எம் கோமான். பெற்ற தலைவன் எம் கோமான், 2 விழிகள் அது. பேரருளாளன் மைந்தா, மிக்க அருளை உடைய நந்தகோபருடைய மகனே, மைந்தா, சுற்ற குழாத்து இளங்கோவே, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு, உறவினர் குழுவுக்கு இளவரசானவனே, தோன்றிய தொல் புகழாளா, எங்கும் பரவிய இயல்பான புகழை ஆள்பவனே, கற்றினம் தோறும் மறித்து பசுக்கன்றின் கூட்டங்களை எல்லாம் மேய்த்து காணம் தெரிந்த களிரே, காட்டில் தெரிந்த யானை போன்றவனே, எம்பெருமான் என் தலைவனே, என் அம்மம் உண்ணாதே, என்னுடைய பாலை குடிக்காமல் எற்றுக்கிருந்தாயே, எதற்காக இப்படி விளையாடி கொண்டிருந்தாய் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய பதவுரையாகும். திரண்ட பொருளை பார்க்கலாம். முதல் அடி முழுவதும் ஒரே விழியாக கொள்ளலாம் போல தோன்றினாலும் 3 விழிகளாக கொள்ள வேண்டும். பெற்ற தலைவன் எம் கோமான் பேரருளாளன் முதலாய், 3ஐயும் சேர்த்து ஒரே விழி. பிரித்தும் பெற்ற தலைவன் எம் கோமான் பேரருளாளன் முதலாய் என்று 3ஆக பிரித்தும் கொள்ள வேண்டும். இந்த பிரித்து சொல்வதுதான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அனுசந்தித்ததாகும். பசுக்களுக்கு தலைவனாயும் எங்களுக்கு கோமானாயும் எங்களுக்கும் தலைவனாயும் பரம கருணை உடையவனாயும் இருக்கின்ற நந்தகோபனுடைய மகனே என்று ஒரே அடியாக கொண்டு பொருள் சொல்லக்கூடும் என்றாலும் அந்த கண்ணபிரான்
தானே மேல் விழுந்து வந்து முலையுண்பதற்காக அவனை புகழ்ந்து பேசும் பாசுரமாதலாலே 3 விழிகளாக பிரித்து பொருள்பட தகும். அதாவது முதலிலே சொல்லும்போது 3 விழிகளையும் நந்தகோபனுக்கு சொல்லி விசேஷணமாக சொல்லி, பசுக்களுக்கு தலைவனாயிருக்கிற நந்தகோபன், எங்களுக்கு தலைவனாயிருக்கிற நந்தகோபன், பரமகருணையாயிருக்கிற நந்தகோபனுடைய மகனே என்று பொருள் சொல்லவும் கூடும். ஆனாலும் கூட இந்த பாசுரம் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமானை புகழ்ந்து பேசும் பாசுரமாதலால் 3 விழிகளாக பிரித்து 3ஐயும் கண்ணனுக்கே விசேஷணமாக்கி பொருள் கொண்டால் நல்லது. பெற்ற தலைவன் என்றது அண்மை விழி, பசுக்களுக்கெல்லாம் காவலனே இரட்சகனே என்றபடி. அந்த பசுக்களில் வாசியற்ற எங்களுக்கும் இரட்சகனே என்பது 2வது விழி. பெற்ற தலைவன் எம்கோமான் என்பது 2வது விழி. பேரருளாளன் என்பதையும் தனியே பிரித்து அண்மை விழியாக கொண்டு பேரருளாளனே என்றும் பேரருளாளன் முதலாய் குமாரனே என்றும் 2 வகையாக பொருள் கொள்ளலாம். என்றாலும் கூட பெரியவாச்சான் பிள்ளை இப்படி அருளி செய்யாமையாலே அப்படி சொல்லவில்லை, அவன் சேர்ந்துதான் அவர்கள் சொல்கிறார். பேரருளாளன் முதலாய் என்ற அளவும் ஒரு விழியாக அவர் சொன்னதினாலே அப்படியே நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்படி எடுத்துக்கொள்ளத்தக்கது. முற்காலத்திலே கண்ணபிரான் திருவாய்ப்பாடியில் வந்து சேர்வதற்கு முன்பாக, கண்ணன் பிறந்தது மதுராவிலே இல்லையா, மதுரையிலே ஒரு காராகிரகத்திலே ஜெயிலிலே பிறந்தான். வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தான். பிறந்த அன்றே அவன் அங்கிருந்து திருவாய்ப்பாடிக்கு வந்தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர திருவாய்ப்பாடிக்கு வந்து சேர்ந்தான். அப்படி வந்து சேர்வதற்கு முன் நந்தகோபருக்கு பேரருளாளன் என்றே பிரசித்தமாக பெயர் வழங்குமாம். அவர் பேரருளாளராக இருந்தார். பேரருளாளன் என்றால் எல்லா பொருள்களிடத்திலும் எல்லோரிடத்திலும் ஈர நெஞ்சு இளநெஞ்சு பொருந்தியவன் என்று பொருள். நந்தகோபர் பசும் புல் மேல் நடந்து சென்றாலும் கூட தரையில் காலூன்றாமல், எந்த ஜந்துவுக்கு என்ன துன்பம் நேருமோ, என்ன பூச்சி நம் காலில் மிதிபட்டு துன்பமடையுமோ என்று அஞ்சி மெதுவாக நடப்பாராம். இது இப்படிப்பட்ட தன்மை எதுவரையில் தெரியுமா? கண்ணபிரான் தனக்கு திருக்குமாரனாக வந்து பிறக்கும் வரையில். அதற்கு பிறகோ என்றால் அந்த கருணையுள்ளம் மாறி கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்று திருப்பாவை முதல் பாசுரத்திலே சொல்லும்படியாக ஆகிவிட்டார். ஏனென்றால் கண்ணபிரானிடத்தில் வந்த பரிவினால் தொட்டிலின் கீழ் ஒரு சிற்றரும்பு ஊர்ந்தாலும் கூட புலியின் மேல் பாய்வது போல வேலை எடுத்து தீட்டிக் கொண்டு பாய்வாராம். அது மட்டுமல்ல, கம்சன் அனுப்பி பல விதங்களிலும் கண்ணனை கொல்ல முயன்றான் அல்லவா. வேறு வேறு வடிவிலே அரக்கர்கள் அசுரர்கள் வந்தார்கள் அல்லவா. பூதனையாக வந்தான், சகடமாக வந்தான், கொக்காக வந்தான், குதிரையாக வந்தான், அப்படி வந்து கொல்வதற்காக வந்தார்கள் அல்லவா. அதனாலே கண்ணனை காப்பது இவருக்கு மிகவும் அந்த பரிவினாலே, அந்த காக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே அவர் மிகவும் கடுமையானவராக ஆக்கிவிட்டார். அதனால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்றானார். ஆகவே இங்கு பேரருளாளன் என்றது முன்னைய நிலைமை பற்றியே ஆகும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். காதில் இருந்த தோடு கழற்றப்பட்டால் கூட தோடிட்ட காது என்று சொல்லலாம் அல்லவா. முன்னர் தோடு இருந்தது, இப்போ இல்லை, ஆனாலும் கூட அது தோடிட்ட காது என்று சொல்லலாம் அல்லவா. அது மாதிரி தான் முதலாய் என்பது, முதலை என்பதன் ஈறு திரிந்த விழி என்பதை ஏற்கனவே பார்த்தோம். சுற்றக்குழாத்து இளங்கோவே, சுற்றத்தவர்களுக்கெல்லாம் இளவரசாக குலாவப்படுபவனே, தோன்றிய தொல் புகழாளா, தாய் தந்தையர் வார்த்தையை தவறாதவன் என்று நெடுநாளைக்கு முன்னமே ஸ்ரீ ராமாவதாரத்தில் திரேதாயுகத்திலே புகழ் படைத்தவன் அல்லவா நீ. இப்போது நான் அழைப்பதற்கு இசைந்து வந்து அம்மம் உண்ணாவிடில் உன் தொல் புகழுக்கு, உன்னுடைய முந்தைய புகழுக்கு குறையாகும் அல்லவா என்று உணர்த்துகிறாள். கானந்தோறும் கற்றினம் மறித்து திரிந்த களிரே, காடுகள் ஊடுபோய் கன்றுகள் மேய்த்து மரியோடி என்று சொல்கிறபடியே 1-2 காடுகள் மட்டுமில்லாமல் காடுகள் தோறும்
திரள் திரளான கன்றுகளையும் ஆனிரையையும் மேய்த்து ஒரு யானை போல் உலவினவனே, காணந்தோறும் கற்றினம் மறித்து திரிந்த களிரே, அந்த தாகமெல்லாம் தீர அம்மம் உண்ண வேண்டும் என்பது பிராப்தமாயிருக்க ஏன் அதனை உண்ணாமல் திரிகிறாய்? உன்னுடைய தாகம் தீர்வதற்காக நீ முலை உண்ண வேண்டும் அல்லவா? நான் வாழ்வதற்காகவும் நீ முலை உண்ண வேண்டும் அல்லவா என்று கேட்கிறாள் யசோதை பிராட்டி. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். பெற்ற தலைவன் எம் கோமான், பசுக்களுக்கு இன்றியமையாதவன் ஆனவனே, மேல் விழுந்து முலை உண்பதற்காக கண்ணனை புகழ்கிறாள் இம்மாதிரியாக. எனக்கு மேம்பட்டவனே, இதனால் செல்வப் பெருமை கூறுகிறாள். எனக்கு மேம்பட்டவனே எம் கோமான். கோமான் என்றால் அரசன் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது, என் தலைவனே என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இங்கே யசோதை என் தலைவனே என்று அளிக்கிறாள். பேரருளாளன் முதலாய், அருளால் குறையற்றவன் நந்தகோபன் மகனல்லையோ நீ, அவனுடைய பண்புகள் உனக்கும் உண்டாக வேண்டாமா? சுற்ற குழாத்து இளங்கோவே, உறவினர்கள் கூட்டத்திற்கெல்லாம் இளவரசானவனே, தோன்றிய தொல் புகழாளா, எங்கும் ஒரு சேர உலக அறியப்பட்ட புகழ் சொற்களை உடையவனே, கற்றினம் தோறும் மறித்து காணம் தெரிந்த களிரே, கன்றினுடைய கூட்டங்கள் ஒன்றிரண்டு போதாது, கன்றுகளை கூட்டங்கூட்டமாக மறித்து காட்டிலே அங்கே இங்கே அவற்றோடு திரியும்போது கண்ணனுடைய நடை ஒரு மதையானை போல நடப்பது போல இருக்கிறதாம். அப்படியல்லவா இருப்பது என்கிறாள் யசோதை. எற்றுக்கு, எதற்காக? எற்றுக்கு என் அம்மம் உண்ணாதே எம்பெருமான் இருந்தாயே, எம்பெருமான் எற்றுக்கு என் அம்மம் உண்ணாதே இருந்தாயே. உனக்கு தாகம் இல்லாமையாலா, அல்லது உனக்கு பால் கொடுக்காத போது நான் பொறுத்து கொண்டு அமைதியாக இருப்பேன் என்று கருதியோ நீ அம்மம் உண்ணாது வாழாயிருக்கிறாய், பேசாமல் இருக்கிறாய். வா, வந்து அம்மம் உண் என்று யசோதை பிராட்டி கண்ணன் எம்பெருமானை வேண்டி அழைக்கிறாள் இந்த பாசுரத்தின் மூலம். அற்புதமான ஒரு பாசுரம். பெற்ற தலைவன் எம் கோமான், பேரருளாளன் முதலாய், சுற்ற குழாத்து இளங்கோவே, தோன்றிய தொல் புகழாளா, கற்றினம் தோறும் மறித்து காணம் திரிந்த களிரே, எற்றுக்கு என் அம்மம் உண்ணாதே எம்பெருமான் இருந்தாயே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த திருமொழியின் நிறைவு பாசுரத்திற்கு, பலச்சுருதி என்று சொல்லக்கூடிய பலன் சொல்லும் பாசுரம், திருநாமப்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நிறைவு பாசுரம், 10ஆம் பாசுர அனுபவத்துடன் நாளை நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி மகா பரம காருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.